ஹேடா செல்லக்குட்டீஸ் அண்ட் கியூட்டீஸ் அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம சேனலில் இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான நேம் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான நேம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ரொம்ப நாளாகவே கேட்கணுன்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப 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 எனக்கு இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும் ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ நான் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது ஒரு பயங்கரமான பேயோட ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். OT7 தான். இதில் அவங்க ஐடல் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இது இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான எஃப்எஃப்ஸ் இல்லை ஒன் ஷாட்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டோரியை ஒருத்தங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த மாதிரி கேட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அவங்க LPTS எல்லாமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போது சவுத் இந்தியா தான் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கொரியாவில் இருக்க வேண்டாம், ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே சவுத் இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்களை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம இப்போ டேக்கு தான் மேரேஜ். அதில் இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அண்ட் இதில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதில் வர ஒரு மெம்பர்ஸோட ஒய்ஃப்ஸுக்கு யார் யார் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்டஸ்டில் இருந்தே போயிடலாம். ஜின்னுக்கு சுஜி, நம்ம ஷூகாவோட ஒய்ஃப் பேர் யாக்ஷி, ஜேஹோப்போட ஒய்ஃப் பேர் காயத்ரி, ஷார்ட்டாக காயு. அண்ட் நம்ம ஜிமினோட ஒய்ஃப் பேர் நிவி. நம்ம டேயோட ஒய்ஃப் பேர் ஒயனு. ஏன் ஒயன் அப்படின்னா மெயினான கேரக்டரே அவங்க தான், டேவும் ஒயனும் தான். ஸோ அதனால் நான் டேயோட ஒய்ஃபுக்கு ஒயன்னு கொடுத்துட்றேன். அண்ட் நம்ம ஜேகேயோட ஒய்ஃப் பேர் சௌமி. அண்ட் நம்ம ஆரமோட ஒய்ஃபு பேர் தியா. இதில் நான் ஆரம்பது லாஸ்ட்டாக சொல்லிட்டேன், கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ இவங்க தான் மெம்பர்ஸோட ஒய்ஃபு. இதில் மெயினாக இருக்க போகிறது நம்ம டேயோட ஒய்ஃபு ஒயன் மட்டும்தான். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் தான் அது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மேரேஜ்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி BTS மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃபோட நம்ம டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இதில் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை நம்ம போக 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 கேட்சப் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்துலன்னு வச்சுக்கலாம், ஒரு வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டெவலப்பான சிட்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிளேஸு. அங்கே ஊருக்கு வெளியே ரொம்ப பயங்கரமான ஒரு பில்டிங் இருக்குது. அந்த எப்படின்னா ஒரு காலையில் மட்டும்தான் போவாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு மதியம் ஆயிடுச்சுனாலே, ஒரு 3-4 மணி அந்த டைம் ஆயிடுச்சுனாலே அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸு தான் அது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா நிச்சயதார்த்தம் அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம BTS மெம்பர்ஸு, டேயோட ரிலேட்டிவ்ஸு, நம்ம ஒயனோட ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே ஊர்வலமாக போகிறாங்க. லைக் பொண்ணு மாப்பிள்ளை ஊர் சுற்றி அந்த மாதிரி போகிறதெல்லாம் இருக்கும்ல. ஸோ வில்லேஜ் டைப்பில் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக என்ன ஆகுது அப்படின்னா பை ஆக்சிடெண்ட்டாக அந்த
பேலஸ்க்கு பக்கத்தில் போக வேண்டிய நிலமை வந்துருச்சு. அது ரொம்ப ஒரு ஹாப்பியான அக்கேஷன்றதுனால வந்து அங்கே அந்த பிளேஸை வந்து யாருமே நோட்டீஸே பண்ணல. அங்கேருந்து நடந்து போகிறாங்க, டேவும் நம்ம ஒயனும் நடந்து போகிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நல்லா அவ்வளோ ஹாப்பியாக பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பிளேஸை தாண்டி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற 2 கோஸ்ட்டுமே நம்ம ஒயனை பார்க்குறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த பேய்ங்க ஒரு ஆண் பேய், இன்னொரு வந்து ஒரு பெண் பேய். ஸோ அந்த 2 பேயுமே டேவையும் ஒயனையும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்கள அடையணும் அப்படின்ற இது 2 பேருக்குமே வருது. அங்கேயே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அங்கே வந்து அந்த மேன்ஷன் அந்த வீட்டை விட்டு அவங்க அப்படியே வந்து ஒயனா அவங்க கூட அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லைக் ஸ்கையில் அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி அப்படின்னா அந்த சுஜியும் தியாவும் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வைப்பு வருது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கூட வர மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு வருது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் ஒவ்வொரு டேலண்டட் இருக்குது அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் ஒவ்வொன்றா வந்து நான் இப்போ சொல்லிகிட்டே வரேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. லைக் அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி டிவைன் பவர் இருக்குது. அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, லைக் என்னமோ ஒன்று தப்பான ஒரு விஷயம் நம்ம கூட வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. 2 பேருமே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து சந்தேகமே வராத மாதிரி தான் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அது எங்கேன்னு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு ஃபீல் வந்து ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினோட ஒய்ஃபு நிவி வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு கேட்குறாங்க, என்ன சுஜித்தியா 2 பேருமே வந்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு நிவி கேட்குறாங்க. வந்து சுஜி சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சுஜி சொல்கிறாங்க. சுஜியாவும் ஆமாம்மா என்னமோ தெரில, ரொம்ப ஒர்க் பண்ணதில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமாக போயிட்டு எல்லாம் மண்டபத்துக்கும் வராங்க. நம்ம பேயும் ட்ராவல் ஆகிட்டே வருது. அண்ட் வந்து அவங்களும் வந்து கூடி சீக்கிரம் அவங்க ஜீத்தியா 2 பேருமே வந்து இதை வந்து அப்புறமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷனை நல்லா நடத்தணுன்றதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டேக்கு சரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் ஊர்வலத்தில் வரும்போதும் கையை கோத்துட்டே தான் வந்திருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாமே டீஸ் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஜாலியாக நடந்து வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே மேலே இருக்கிற 2 பேயும் பார்க்குது, அவங்களுக்கும் கோவம் வருது. ஸோ மண்டபத்துக்குள்ளார வந்து அந்த பேய்களால் போக முடியல. ஏன் அப்படின்னா அங்கே வந்து சாமி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒயன் பூஜை பண்ணிட்டு 2 பேருமே வந்து உள்ளார போயிடுறாங்க. அந்த பேய்களால் உள்ளார போக முடியல, துடிக்குது. அந்த 2 பேயுமே உள்ளார போகணும்னு துடிக்குது. பட் ஆனால் அவங்களால முடியல. அதனால் அந்த மண்டபத்திலேயே மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யாரோட உடம்பையாவது நம்ம பொசஸ் பண்ணியே ஆகணும், பொசஸ் பண்ணி உள்ளே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எவனாவது கிடைப்பானு சொல்லிட்டு அவ்வளோ இதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அங்கே வந்து அந்த நிச்சயதார்த்தமும் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக டான்ஸு மியூசிக்கு அப்படின்ற இதில் அவ்வளோ ஜாலியாக வந்து போய்கிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸு அப்படின்ற இதில் அவ்வளோ ஹாப்பியாக போய்கிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருது. சரி எல்லாம் ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. ரிட்டன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கவுங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம இப்போது வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லோரும் ரிட்டர்ன் போகிற டைமு. ஸோ வந்துட்டு ஒயனு அப்புறம் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரிட்டர்ன் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம அந்த 2 கோஸ்ட்டுமே யார் உடம்புக்குள்ளே போகுது நம்ம ஷூகா அண்ட் வந்து காயு உடம்புல தான் போகுது. லைக் காயு வந்து நம்ம ஜெயாவோட ஒய்ஃபு அவங்களோட உடம்புக்குள்ளே போயிடுது. அவங்க வந்து டக்குன்னு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்தது வந்து நம்ம 2 பேரோட பேர் தான் வந்திருப்பாங்க. நம்ம ஷூகா பேர் ஜியோ பேர் அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து டக்குன்னு வந்து பூந்தது வந்து நம்ம ஷூகாவோட உடம்புல வந்து அந்த
பாயோட பேயும் நம்ம காயோட உடம்புல பூந்த அந்த கேர்ள் பேயும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதுக்கப்புறமா தான் டேவும் ஒயனு எல்லாம் மற்றவங்க எல்லாருமே வராங்களா, அவங்கள பார்க்குறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. அவங்க கூடவே வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வெளியில் வந்து அந்த ஃபியூ செகண்ட்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னு சுஜிக்கும் தியாக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல், அந்த வைப்பு வருது. ஏதோ நடந்திருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அவங்கவுங்க ரூமில் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தூங்கிடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டேவும் நம்ம ஒயனும் தனித்தனியாக தானே தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த 2 பேயுமே வந்து அவங்கவுங்க உடம்புலேருந்து வெளியில் வந்துடுது. ஷூகா உடம்புலேருந்து வெளியில் வந்துடுது அண்ட் காயு உடம்புலேருந்தும் வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குது எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க படுத்துட்ருக்கிற ரூமுக்கு போக முடியல. ஏன்னா அங்கே வந்து உள்ளே போனாலும் வந்து அவங்க உடம்புக்குள்ளார போக முடியல. ஏன்னா கையில் வந்து தாயத்து கட்டியிருக்கும், லைக் மந்திரிச்ச மாதிரி, லைக் என்ன சொல்கிறது, கோயிலுக்கு போய் கட்டி அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால அந்த உடம்புக்குள்ளார போக முடியல. அங்கே பேய்களுக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ பயங்கரமாக வந்து கோபம் வருது. அப்போ வந்து அங்கே அந்த பேய் அங்கே போயிட்டுருக்கா. சுஜியும் தியாவும் 2 பேருக்குமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்க வந்து சௌமி, தியா, யாக்ஷிலாம் வந்து அவங்க உட்காந்து ஜாலியாக வந்து ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்ருக்காங்க. சுஜியும் தியாவும் எதுவுமே பேசலை. அவங்க வந்து அந்த சிந்தனையிலே தான் இருக்காங்க. நம்ம சௌமி தான் கேட்குறாங்க. சௌமி வந்து ஜேகேவோட ஒய்ஃபு. என்னாச்சு, நீங்கள் 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்ருக்கோம், நீங்கள் மட்டும் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சௌமி சொல்கிறாங்க. யாக்ஷி வந்து ஆமாம், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், ஏன் 2 பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன அவ்வளோ டீப் திங்கிங்கில், எங்கள் கூடயும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாக்ஷி சொல்கிறாங்க. சரி நான் சொல்லிட்டு அவங்களும் வந்து நல்லா ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. பட் தியாக்கும் சரி சுஜிக்கும் வந்து தூக்கமே வரல. அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ஜின்னா எங்கே இவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே தேடி இருந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜின்னு வந்து போகிறாரு. என்னடி பண்ணுற, தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க, வா தூங்கலாம், டயர்டாக இருக்குது, செம்மையாக ஆட்டம் போட்டாச்சு, என்ன டயர்டுப்பா, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கூப்பிடுறாரு. இல்லை ஜின், நான் வரல, நீ போய் தூங்கு, எனக்கு ஒரு மாதிரி சரியில்லை. என்னடி சரியில்லை? இல்லை ஜென், ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது ஜென், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சுஜி சொல்லிகிட்ருக்காங்க. அது எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சுஜி தூங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 பேருமே தூங்கிடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆரம் தூங்கலை, அவர் வந்து புக்கு படிச்சுட்ருக்காரு. ஸோ தியா வந்து பெட்லேயே தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆரமும் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னடி ஆச்சு, நானும் அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, எனக்கு வந்து நம்ம ஊர்வலம் போகணும்ல, அப்போத்துலேருந்தே வந்து ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது ஆரம், அது எப்படி என்னது, அது என்ன அப்படின்னு தான் தெரில, எனக்கு ஏதோ ஒன்று நம்ம கூடவே ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குது அப்படின்னு தியா சொல்கிறாங்க. ஆரம்க்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது, என்னடி வளர்ற? இல்லை ஆரம், வந்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ லைக் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்கிட்ட நம்ம தியா சொல்கிறாங்க. என்னடி லூஸ் மாதிரி ஓடிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. இல்லை ஆரம், எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, நான் மட்டும் இல்லை, எனக்கும் இல்லை, சுஜிக்கும் வந்து இது ஃபீல் ஆச்சு அப்படின்னு வந்து தியா வந்து சொல்கிறாங்க ஆரம்கிட்ட. அப்படி என்ன தான் உனக்கு ஃபீல் ஆச்சு? லைக் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் வந்துச்சு, நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸு, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பேய் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த பேய் வந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஆரம்கிட்ட தியா சொல்லிகிட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, தேவையில்லாமல் யோசிக்காத, தூங்கு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நீ எதுவும் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் புக்காக வச்சுட்டு எல்லாம் வந்து தியாவும் ஆரமும் சரி தூங்கிடுறாங்க. தூங்கினாலும் வந்து அவங்களுக்கு கனவுலையும் வந்து இந்த மாதிரி
ஏதோ ஒரு இதுதான் வருது. லைக் அந்த பேய் அந்த மாதிரியான இதுதான் வருது. லைக் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகிடுது. எல்லாருமே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே வெளியில் வராங்க. அந்த பேய்களும் வந்து நைட்டு ஃபுல்லும் அங்கேயே தான் சுற்றிட்டே இருந்திருக்கும். ஸோ யார் அடுத்து வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜேஹோப்போட உடம்புல வந்து அந்த பாய் பேய் வந்து போய் பூந்துருது. அதே மாதிரியே வந்து அந்த பெண் பேய் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம ஜிமினோட ஒய்ஃப் நிவி உடம்புல போய் பூந்துருது. அங்கே வந்து எல்லார் கூடயுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஜேயோப்பும் வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜேயோப் உடம்புலக்குள்ளே இருக்கிற அந்த பேய், அந்த பேய் வந்து நம்ம டே கூடவே தான் இருக்குது. லைக் என்ன பண்ணுறது, டே கூட தானே வந்து ஒயனும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜேஹோப்பும் வந்து ஒயன் கூடவே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஒயனோட ஃபேஸில் இருந்து ஒவ்வொரு இன்ச்சாக ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரி வந்து வந்து டே கூட தானே வந்து நம்ம ஒயன் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, ஜேஹோப்பு அப்படியே டேவோட உடம்பை டச் பண்ணுறாங்க. லைக் அவங்க வந்து சேரீ தானே போட்டுட்ருப்பாங்க. அவங்க டேக்கு பக்கத்தில் தான் ஜேஹோப் நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜேஹோப் வந்து நம்ம ஒயனோட ஹிப்பை டச் பண்ணுறது, கில்றது அவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒயன் என்ன நினைக்கிறாங்கன்னா, டே தான் வந்து இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அடிக்கிறாங்க. கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அவனால் அப்படின்ட்டு. நான் என்னடி பண்ணேன், நான் சும்மா தாண்டி நின்றுருக்கேன். நீ சும்மா தான் நின்றுருக்கேன், இதை நான் நம்பணும். வர வர உனக்கு சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு டே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து மற்ற கேர்ள்ஸ் கூட இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க. அண்ட் நிவி வந்து நம்ம டேவியை தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேக்கு புரியல, எதுக்கு இவ நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஜிமினும் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நிவி வந்து இந்த மாதிரி வந்து டேவை பார்த்து ஷையாக ஸ்மைல் ஆகுறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து நிவியோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எதுக்கு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, எதுக்கு அவ்வளோ ஷை ஆகிற, ப்ளஷ் ஆகிற, என்னடி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அந்த பேய்க்கா கோவம் வருது. என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண, எனக்கு என்னடா, என் இஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், அதுல உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொன்னது ஜிமினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த வாய்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி பேசுகிற, என்னாச்சு உன் வாய்ஸுக்கு, எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பைத்தியமாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கோவத்தில் வந்து நிவியை அடிக்க போகிறாங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜிமினோட கையை நிவி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இவனோட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி நெருக்கிறாங்க. நிவி என்ன பண்ணுற நிவி, விட்டு நிவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜிம்மின் கத்த பார்க்குறாரு. பட் ஆனால் அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஜிம்மினோட வாய்ஸ் வெளியிலேயே வராத அளவுக்கு பண்ணிருச்சு. ரொம்ப வந்து குரலை வந்து லைக் ரொம்ப நசுக்குது அந்த பேய். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து ஜேஹோப் பார்த்துடுறாரு. ஜேஹோப் வந்து சரி இன்னொரு அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு வந்திருப்பாரு. அப்போ தான் வந்து ஜிமினை வந்து அந்த பேய் நசுக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ வந்து ஜேஹோப்பும் கிட்டத்தில் வராரு. அவன் ஹயாங் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜிமின் வந்து ஜேஹோப்பை பார்க்குறாரு. ஜேஹோப்பா நிவி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன அதுக்குள்ளாரையுமே வந்து இவனை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இப்போ நீ போட்டுன்னு வச்சுக்கோ, உன்னால் டேவை அடையவே முடியாது, அதனால இவனை விட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோக்குள்ளார இருக்கிற அந்த பேய் சொல்லுது. உடனே வந்து நிவியும் வந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு நம்ம ஜிமின். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ அந்த பேய் என்ன பண்ணுது, ஜிமினுக்கு வந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மறக்க வச்சிருச்சு. அப்படியே ஜிமினும் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியல. அண்ட் வந்து பேய் அங்கேருந்து போயிடுது.
ஜேஹோப்பும் நிவியும் கிச்சன்லேருந்து போயிடுறாங்க. ஜிமின் வந்து அங்கே மயங்கி கிடக்கிறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அங்கே கிச்சனுக்கு சௌமி வந்து சரி நம்ம ஜேகேக்கு பனானா மில்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஜிமின் வந்து மயங்கி கிடக்கிறாரு. அது பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. உடனே ஜங்குக்கு தான் கூப்பிடுறாங்க. ஜங்குக்கு சீக்கிரமாக இங்கே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க கத்துறது கேட்டு அங்கே வந்து ஜேகேவும் ஆரமாக ஓடுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஜிமின் மயங்கி எடுக்கிறாங்கச்சு. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஆரம் தான் தட்டுறாரு. ஜேகே நீ தண்ணி எடுறா, தண்ணியை அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை அவர் ஜேகே எடுக்கிறாரு. தண்ணியும் மூஞ்சில் தெளிக்கிறாங்க. ஜிமினும் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து சுற்றி பார்க்குறாரு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆரம் தான் கேட்குறாரு, டே ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு, நீ ஓகே தானே, என்னடா ஆச்சு, ஏன்டா மயங்கி விழுந்த, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. நீங்கள் வேற ஏதாவது தடுக்கி விட்டு கீழே விழுந்திருப்பான் எப்பவும் போல, அதான் மயங்கி விழுந்திருப்பான். இவன் வேற இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கீழே விழுறதையே வேலையாக வச்சுட்டு திரியிறான். டே குட்டை பயல உனக்கு ஏன்டா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. உடனே சௌமி வந்து ஜங்குக் என்ன பேசுகிற நீ, வாய் மூடு, அவரே வந்து மயங்கி விழுந்திருக்காரு, இந்த சமயத்தில் வந்து நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, வாய் மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு சௌமி திட்டுறாங்க. அவங்க கும்பு பண்ணிட்டு வந்து அவர் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. ஆரம் தான் ஹெல்ப் பண்ணுறாரு ஜிம்மின் எந்திரிக்கிறதுக்கு. டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா மயங்கி விழுந்த, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கேட்குறாரு. அவரும் யோசிச்சு பார்க்குறாரு, நான் எப்படி இங்கே கிச்சனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆமாம் கீழே விழுந்ததில் பழசெல்லாம் மறந்துட்டான் போலயாங், இவன் தூக்கி போட்டு வாங்க நம்ம போய் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே சும்மா இருறா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே கூப்பிட்டு வந்து கோச்சில் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் கேட்குறீங்க என்னாச்சு இவனுக்கு, ஷூகா தான் கேட்குறாரு என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி வந்து ஒரு மாதிரி நடந்து வரான். ஆரம் தான் பேசுறாரு, என்னென்ன தெரிலயாங்க, நாங்கள் கிச்சனில் வந்து சோமி தான் பார்த்தா அவன் மயங்கி கிடந்தான், என்னாச்சுன்னு தெரில, கேட்டால் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து தான் வந்து சுஜியும் தியாவும் வருவாங்க. சுஜி தியா யாக்ஷி எல்லாமே வருவாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. யாருமே வந்து அந்த ஜிம்மின் கழுத்தில் இருந்த அந்த ஹேண்ட் மார்க்ஸை நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. சுஜிக்கும் தியாவும் அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகுது, இப்படி ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாக்ஷி அதை நோட் பண்ணுறாங்க. ஜிம்மியோட கழுத்தில் ஏதோ இருக்கே, ஜிம்மின் உங்கள் கழுத்தில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு பர்பிள் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. எல்லாருமே அதை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஜேஹப்பும் காயும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்கல்ல, சரி ஜேஹப்பும் நிவியும் வந்து நின்றுட்டுருக்காங்கல்ல. அப்போ தான் வந்து நிமிக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி வந்து ஜிம்மினோட கழுத்தை வந்து அவ்வளோ பிடிச்சது, அந்த ஹேண்ட் மார்க்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளாரியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த மார்க்ஸ் காணாமல் போயிடுது. உடனே வந்து ஜேப் தான் வந்து இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே எதுவுமே இல்லை, ஏன் காயம் இப்படி பேசிகிட்டு இருக்க, அங்கே பாரு அவன் காலத்தில் எதுவுமே இல்லை, கிளியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் வந்து நார்மல் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் பார்த்தபோது இருந்துச்சு ஜெஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் கிட்டே யாக்ஷி சொல்கிறாங்க. அதான் அங்கே இல்லாதது எதுக்கு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோனில் வந்து பேசுகிறாரு ஜேஹோப். ஏன்னா ஜேஹோப் அவ்வளோ சீக்கிரமாக கோவப்பட மாட்டார், கோவத்தில் பேச மாட்டார். அப்போ அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜியோப்போட வாய்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ தெரியுது. அது வந்து அவரோட கோஸ்ட் அந்த எனர்ஜி வெளியில் வருது. அது சுஜிக்கும் தியாக்கும் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜேயோப்பை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜேயோப்போட அந்த ஃபேஸ் அந்த அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சேஞ்ச் ஆகுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு தான் அவங்க 2 பேருக்குமே வருது. உடனே தியா டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறாங்க, வந்து ஒன்றும் இல்லை ஆஷி, உனக்கு ஏதோ கண்ணு ஏதோ தெரியாமல் ஏதோ பார்த்துருந்துருப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பாரு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் வந்து ஜிம்மினோட கழுத்தை அந்த காலரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பாரு இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, லூசுத்தனமாக ஏதாவது உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியாவும் சொல்லிடுறாங்க. ஸோ அதோட அப்படியே வந்து ஜிம்மினை வந்து ஆரம் தான் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் நேரமாக போகுது. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜேஹோப்போட உடம்புல இருந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒயன் எங்கே இருக்கான்னு தேடி போய்கிட்டு இருக்கு.
அது என்ன ஆகுதுன்னா டேவும் வேணும் வந்து தனியாக கார்டனில் உட்காந்து லைக் க்ளோஸாக உட்காந்து டேவோட ஷோல்டர்ஸில் நம்ம ஒயன் படுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த பேய்க்கு அவ்வளோ கோபம் வருது. அந்த கோபத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக காற்று வீசுது. அந்த பேய் காற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான காற்று வந்து அங்கே வீசிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ கோபம் வருது. அங்கே அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக எல்லாமே பறக்குது. டேக்கும் வந்து ஒயனுக்கும் அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு காற்று வீசுது. சுஜியும் தியாவும் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஜேஹோப் வந்து ஒயனையும் டேவையும் பார்த்து நின்றுட்டுருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து பால்கனியில் நின்றுட்டுருப்பாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து நிவியும் வந்து இருந்திருப்பாங்க. அங்கே டேவும் அவங்க வந்து ஜேஹோப் இருக்கிற இடத்துலையும் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தூரத்தில் இருந்திருந்திருப்பாங்க. என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஜேஹோப் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அதை வந்து சுஜியும் தியாவும் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம யாஷிக்கு லைக் வந்து என்ன அது லைக் சம் விஷன்ஸ் வருது. அது எந்த மாதிரி அப்படின்னா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஜேஹோப் வந்து தேவை அடித்து சண்டை போடுற மாதிரியான அந்த விஷன்ஸ் வந்து வருது. அதே மாதிரியே வந்து நம்ம நிவியும் வந்து ஒயனு கூட சண்டை ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிற மாதிரியான அந்த விஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. ஆனால் ஏன் இப்படி வருது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அண்ட் இதுதான் வந்து இந்த பாட்டோட அதாவது கோஸ்டோட அட்டகாசத்தோட ஃபஸ்ட்டு லைக் மொத்தமாக ஒரு 3 பார்ட்ஸ் தான் நான் இதில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறமா அவங்க மேரேஜ் கரெக்டாக நடக்குதா இல்லையா, டே அண்ட் ஒயன் வந்து சேஃபாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.